ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ஒரு லிக்விட் செஞ்சுருக்கேன். அதாவது வீடு வலிக்கிறது அந்த லிக்விட் செஞ்சுருக்கேன். இது இயற்கையாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் செஞ்சுருக்கேன். பெரும்பாலும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருந்துச்சுன்னா வேப்பம் இலை ரொம்ப காஞ்சி போய் வேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்து நம்ம லிக்விடாக செய்யலாம். அதாவது வேப்பம் அந்த இலை இருக்கு இல்லையா, அது நல்லா பொடியாக காய வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 3 ஸ்பூன் வேப்பம்பொடி கரெக்டாக இருக்கும். வேப்பம்பொடி 3 ஸ்பூன் இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து இது மிக்ஸ் பண்ணலாம் இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் மிக்ஸ் பண்ணி எடுத்து கூட காமிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பாட்டில் 1 லிட்டர் இருந்தது. ஸோ அதில் தண்ணி ஊற்றி வேப்பம் பொடி மஞ்சள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எதுக்குன்னா வாசனை சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடை வெளியில் வாங்கி பயன்படுத்துறதை விட இது ரொம்ப 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 ஆரோக்கியமானதுங்க. நான் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இப்போவும் பயன்படுத்திட்டு வரேன். நம்ம வீட்டில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தொடர்ந்து வீட்டில் செலவாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் அதாவது வீடு வலிக்கும் போதே இதை ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கடைசியாக அதாவது வலித்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வலிப்பீங்க இல்லையா, அப்போது இதை ஊற்றி நீங்கள் இதை வலிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற நோய் நொடிகள் எல்லாமே எதிர்மறை ஆற்றல் கூட இதை நம்மளுக்கு சரி செய்யுங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே போல் இது எந்த செலவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே தான். ஸோ அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேஸ்ட்டான பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கும். வேப்பம் பொடி எப்பயுமே வேப்பில் இருக்கும். மஞ்சள் பச்சை கற்பூரமும் இருக்கும் இல்லையா. ஸோ எப்பயுமே நமக்கு செலவில்லாத ஒரு லிக்விட் தாங்க இது. ஸோ நான் வீட்டில் எப்பயுமே இதுதான் பயன்படுத்துவேன். ஸோ நானும் அவ்வளோவா செலவு பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அது இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நம்ம வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தும். அதே போல் பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதில் 1 லிட்டருக்கு 3 ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா வாசனையாக இருந்தால் தான் வீடு இன்னும் சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் இதான் செய்வேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்வீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நல்லா தான் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.